அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்கம் ஐடியாஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 4 இன்கம் ஐடியாஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட பார்ட் 2வாக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நாம் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறமா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு நோட்டு பென் எடுத்து எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணதுக்கப்புறமா எதுக்கெல்லாம் ரொம்ப லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிக் பண்ணணும். அப்படி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படக்கூடிய ஐடியாஸில் இருந்தும் இன்னும் கொஞ்சமும் சலிச்சு எடுக்கணும். அது என்னென்னா நமக்கு எந்த அளவுக்கு டைம் அதுக்கு தேவைப்படும், ஆனால் நம்மளால் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தேவைப்படுற நேரமும் நம்மளால் ஒதுக்க முடியக்கூடிய நேரமும் சேமாக இருக்கிற மாதிரியான பிஸ்னஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி நம்ம புதுசாக ஒரு பொருள் சமைக்கிறோன்னா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி சமைச்சிடாமல் எங்கே வேஸ்ட் ஆயிருமோ நல்லா இல்லாட்டினா அப்படின்னு சொல்லி கம்மியான குவான்டிட்டியில் சமைப்போம்ல, அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான். அப்புறம் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறத பேஸ் பண்ணி இன்க்ரீஸிங் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அப்புறம் எந்தெந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 ஐடியாஸை பார்க்கலாம். அதில் ஐடியா நம்பர் 1, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறது. நான் வீட்டிலையே ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கானது தான் இந்த ஐடியா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா முறுக்கு, அதிரசம், சேவு, பக்கோடா. ஒரு சிலர் அவங்களுடைய நேட்டிவ் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அதாவது ஸ்நாக்ஸை சூப்பராக செய்வாங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய தெரியுமோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டிலையே செஞ்சு சேல் பண்ணலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா டேஸ்ட்டு, அப்புறம் ரேட்டு. கடைகளில் கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி பக்கத்து வீட்லேயோ அல்லது நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்கிட்டேயோ சேல் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் திரும்ப திரும்ப நம்மக்கிட்டேயே தான் அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. டேஸ்ட்டும் சரியில்லாமல் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குண்ணா, நான் இதுக்காக இவங்ககிட்ட வாங்கணும், வெளியில் உள்ள கடைகள்லேயே வாங்கிக்க வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸ் எல்லோரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ கஸ்டமர் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும். நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே நாம் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ பேக்கெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் எடுத்துகிட்டு நாம் முன்கூட்டியே கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பித்தோன்னா நமக்கு பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், டைமையும் பக்காவாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 2வது ஐடியாவுக்கு போகலாம். சாப்பாடாக சேல் பண்ணாமல் ஜஸ்ட்டு குழம்பு மட்டும் சேல் பண்ணுறது. இதை நான் ஒரு ஐடியாவாக தான் மார்னிங், ஆஃப்டர்நூன், டின்னர் அப்படின்லாம் போட்டிருக்கேன். பட் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வேலையை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி குழம்பு சேல் பண்ணலாம். மார்னிங் சேல் பண்ணுறீங்கன்னா சாம்பார், குருமா, வடைக்கறி, டொமேட்டோ சட்னி, புதினா சட்னி, கோகனட் சட்னினா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது வீட்டில் ஆல்ரெடி சப்பாத்தியோ இல்லை தோசை மாவோ செய்யணும், தோசை சுட்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தாங்கன்னா இதை மட்டும் ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் குழம்பு மட்டும் நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் ஈஸியாக சமைச்சிக்குவாங்க. சாப்பாடாக வாங்கும்போது ஆகக்கூடிய செலவை விட இப்படி வாங்கும்போது செலவு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அலுமினியம் ஃபாயில் கவர்ஸ் மாதிரி வாங்கி அதில் கூட நம்ம ஒரு 10 ரூபாய்க்கோ இல்லை 15 ரூபாய்க்கோ அப்படிங்கிற மாதிரி பேக்கெட் லெவலில் நம்ம விற்கலாம். அப்புறம் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, பூண்டு குழம்பு, அப்புறம் மிளகு ரசம், பட்டர் மில்க் இதெல்லாம் கூட அந்தளவுக்கு வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இதை வாங்குறதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு கூட நம்ம சேல் பண்ணலாம். இதே ஒரு மீல்ஸாக வாங்குறாங்கன்னா அதுக்கு 100 ரூபாய் செலவாகும். பட் இந்த மாதிரி வாங்கும்போது ஏதாவது ஒரு குழம்பு தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 20-30 ரூபாயில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இப்படி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படி லன்ச் டைமில் நம்ம குழம்பு சேல் பண்ணும்போது அதோட சைடிஷாகவும் பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை கூட்டு, பொரியல் இப்படி ஏதாவது செஞ்சுமே கூட அதையும் சேர்த்தே நம்ம சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் டின்னருக்கு குருமா, வடைக்கறி, சால்னா இப்படி சப்பாத்திக்கோ இல்லாட்டினா இட்லி, தோசைக்கோ ஏற்ற மாதிரியான சைடிஷை நம்ம சேல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஐடியா கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில்
என்ன குழம்பு வைக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு போரிங்கும் தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்படி நமக்கு வெளியிலே கிடைக்கிது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க்கிங் விமன் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கெலாம் இந்த ஐடியா வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். இந்த 2 ஐடியாவுமே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் கொடுத்துருக்கேன். இது தவிர உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸுடைய ரிக்குவயர்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஐடியாவாக செலக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.